ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். வெள்ளை சோளத்தில் இப்போ நம்ம சேமியா உப்புமா கிண்டிக்கலாம் வாங்க. அதுக்கு நான் கொஞ்சோண்டு காணும் பட்டாணி வச்சுருக்கேன், வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிருக்கேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சோளம், கான், பட்டாணி எல்லாம் போட்டிருக்கோம், வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டிருக்கேன், இது வேக எடுத்து மூடி வச்சுக்கலாம். அதன் பிறகு சேமியா போட்டுக்கலாம். ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம சோள சேமியாவை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். தண்ணியில் முக்கின பிறகு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஹெல்த்தியான சோள உப்புமா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடலாம் வாங்க.